நையாண்டி கோமாளி. நையாண்டி கோமாளி, நம்ம முதலமைச்சர் திருவாரூர்ல நடந்த மாநாட்டில் நம்ம எடப்பாடிய நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்காரு போலயே. மெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிறவங்களுக்கு அது உரைக்கும்னா நம்ம தவழ்ந்த சாமிக்கு என்ன உரைக்க போகுது? டேய், உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? வெக்கம் மானம் சூடு சொன்னெல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. ஆமா நையாண்டி கோமாளி, திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்து அப்படியே ஈயடிச்சான் காப்பி பண்ணி வச்சிருக்கு அதிமுக. அதுக்கு தான் நம்ம முதல்வர் அதிமுக வெளியிட்டு இருக்கிறது தேர்தல் அறிக்கை இல்லை, அது எடப்பாடியோட பம்மாத்து அறிக்கைன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஆட்டுதாடி ரவியை பார்த்து ஒரு நாளாவது இந்த எட்டப்பன் கேள்வி கேட்டிருப்பாரா? 2019 மோடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுறேன்னு பட்டனை தட்டுறப்ப பக்கத்தில் நின்று கை தட்டினீங்களே, அதுக்கப்புறம் ஏன் எய்ம்ஸ் பணிகள் நடத்தலைன்னு ஒரு தடவையாவது மோடியை பார்த்து கேட்டிருக்கீங்களான்னு பேசியிருக்காரு நம்ம முதல்வர். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அது மட்டும் இல்லை நையாண்டி கோமாளி, அன்னைக்கு பாஜக கூட்டணியில இருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவு அளிச்சு இன்னைக்கு அதை எதிர்க்கிற மாதிரி நாடகம் போடுறது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்னு எடப்பாடியை பார்த்து விளாசி விட்டு இருக்காரு நம்ம முதல்வர். இந்த அடிமைங்க ஆட்சியில் இருந்தப்ப தமிழ்நாட்டோட எல்லா உரிமையையும் பாஜக கிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு அப்படியே அம்பி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கண்ணே. பாஜக கூட்டணி விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம், பாஜகவை நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாடகம் போட்டு இன்னமும் தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கிற பாஜக கூட கள்ள தொடர்புல இருக்க இந்த அடிமைங்க கூட்டத்தை மக்கள் நம்புறதுக்கு தயாரா இல்லை நையாண்டி கோமாளி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.